friends, நான் உங்க சுபைதா zacs kitchen-ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு உங்களோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சமோசா ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக நம்ம வீடுகளில் சமோசா அவ்வளோ சீக்கிரம் செய்யவே மாட்டோம். ஏன்னா அதுக்கு கரெக்டான ஷேப் வராது, மொறுமொறுன்னு இருக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் நம்ம சமோசா செய்ய மாட்டோம். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் சமோசா செஞ்சு காட்ட போகிறேன். 2 சப்பாத்தி பண்ணுங்கள், 20 சமோசா கிட்ட சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிடுறேன். இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் மைதா, சுவைக்கு ஏற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மாதிரி கையில் தேய்ச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி சேர்க்குறனால இதோடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் மாவோட கலந்து வரணும். எண்ணெய் அதிகமாகவும் ஆயிடக்கூடாது. இது லைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா நல்ல இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி மாவு பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு சமோசா பொரிச்சு எடுக்கும்போது நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். அடுத்து இதில் தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல திக்கான மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இது ஒரு பூரி மாவு பிணையும் போது என்ன ஒரு இறுக்கமான ஒரு மாவாக பிணையும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல டைட்டான மாவாக இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல இறுக்கமாக டைட்டான மாவாக இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு நடுவில் நம்மளுடைய ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி நம்ம சீச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு கட்டிகள் விழுகாது. நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான ஸ்டஃபிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டஃபிங் நான் ரொம்பவே சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு செஞ்சிடலாம். சாட் மசாலா சேர்க்கறதுனால நல்ல ஒரு புளிப்புத்தன்மையில் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய மாவு ஏற்கனவே பிணைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் 10 நிமிஷம் நல்லா ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சமோசாஸ் பண்ண ரெடி பண்ணலாம். இந்த சமோசா பண்ணுற டெக்னிக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே நியூவாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஈவனாக இந்த மாவுகளை பிரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நான் மொத்தம் 4 உருண்டைகள் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த 4 உருண்டைகளில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 40 சமோசாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசா மாவை இந்த மாதிரி நம்ம ஒரு சப்பாத்தி திரட்டுற கட்டையில் வச்சுட்டு இதை நல்லா நம்மளுக்கு எப்படி ஒரு சப்பாத்தி ஒல்லியாக திரட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய சப்பாத்தியாக நம்ம இதை திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா ஓரங்களுக்கு வரைக்கும் தள்ளி நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல கார்னர்ஸ் வரைக்கும் நம்மளுடைய ஸ்டஃபிங்கை நான் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி ஓரங்களில் நம்ம அப்ளை பண்ணிக்கிறணும். இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக சீல் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆகி சீல் ஆகி இருக்கணும். நல்லா இந்த மாதிரி லைட்டாக அமர்த்தி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி வச்சுருக்கனால இது சீக்கிரமாகவே நல்லா க்ளோஸ் ஆகிடும். உங்ககிட்ட கத்தி இல்லை பிட்சா கட்டர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடுகள் போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இருந்து இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கலாம். அடுத்து இங்கேருந்து ஒரு சமோசாவாக ரோல் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப ஈஸியாகவே ரோல் ஆகிடும். ரொம்ப குட்டி குட்டி பைட்ஸாகவும் இந்த மாதிரி ரோல் ஆகி கரைச்சிடும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா அது ஒட்டாது. லைட்டாக இந்த மாதிரி தண்ணி வச்சு அமுக்கி கொடுத்தா தான் நல்லா அது ஒட்டி வரும். இன்னொரு சமோசாவும் உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கார்னரில் லைட்டாக தண்ணி வைங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லா சமோசாஸையும் சூப்பராக ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா சுட சுட இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இது பிரியாது, உடையாது, சமோசா ஸ்டஃபிங்ஸ் வெளியில் வராது.
நல்ல மொறு மொறுன்னு இருக்கும், சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும், குட்டி குட்டி பைட்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுவிதமான சமோசா ஷேப் இருக்கக்கூடிய சமோசா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மேலாப்பில் மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.